திங்கிற சோறு செரிக்காது உடற்பயிற்சி பண்ணலன்னா. நம்ம வயத்துல ஒரு நெருப்பு இருக்கு. இந்த நெருப்பு தான் நம்ம சாப்பிடுற உணவை செரிமானம் பண்ணுது. ஜீரண சக்தியை அதிகப்படுத்தணும்னா கடினமா உழைக்கணும். உழைப்புல பல விதம் இருக்கு. சில பேருக்கு வேலையே கடினமான உழைப்புல இருக்கும். அப்படி இல்லாதவங்க நம்ம முயற்சியில கடின உழைப்பை கொண்டு வரணும். ஜாகிங் பண்ணலாம், டான்சிங் பண்ணலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம், ஸ்விம்மிங் பண்ணலாம், சைக்கிளிங் பண்ணலாம். இது மாதிரி ஏதாவது நல்லா வேர்க்கிற மாதிரி ஒரு உழைப்பு எவ்வளவு முடியுதோ அவ்வளவு பண்ணணும். எல்லா நாளும் கம்பல்சரியா பண்ணணும்னு அவசியம் இல்லை. 1-2 நாள் உடம்பு சோர்வா இருந்ததுன்னா உடம்பு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். வீட்டுல இருந்தும் பண்ணலாம், உடற்பயிற்சி கூடங்களுக்கு போயும் பண்ணலாம். மனசு இருந்தா மார்க்கம் உண்டு. செரிமான கோளாறா இருக்கு, சாப்பிட்ற உணவு செரிமானமே ஆக மாட்டேங்குது, ஒரே மந்தத்தன்மையா இருக்கு அப்படின்லாம் சொல்றீங்க இல்லையா? போய் எக்ஸசைஸ் பண்ணுங்க. 1 மாசத்துல வித்தியாசம் தெரியும். 3 வேளை நல்லா சாப்பிடுறோமே, ஆனா அது ஜீரணம் பண்றதுக்கு என்ன பண்றோம்? உடம்பு அசைக்கிறதே கிடையாது. பக்கத்துல எங்கேயாவது போயிட்டு வரணும் கூட 2 வீலர்ல கார்ல தான் போறது. வாக்கிங் பண்றதே கிடையாது. இப்ப பார்த்தாலும் டிவி முன்னாடி உட்காந்துக்கிட்டு ரிமோட்டை மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருக்க வேண்டியது, இல்லைன்னா போனை தள்ளி தள்ளி பார்த்துட்டு இருக்க வேண்டியது. பாக்குற வேலையும் சூப்பர்விஷன் ஜாப், டெஸ்க் ஜாப். சளி பிடிக்குது, அடிக்கடி காய்ச்சல் வருது இப்படின்னு சொல்றீங்களே, எக்ஸசைஸ் பண்ணுங்க, வித்தியாசம் தெரியும். படுத்தா சரியா தூக்கம் வர மாட்டேங்குது, எக்ஸசைஸ் பண்ணுங்க. மைண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு, எக்ஸசைஸ் பண்ணுங்க. சாப்பிட்ற சாப்பாடு மருந்தாக மாற உடற்பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியம். உடற்பயிற்சியும் ஒரு மருந்து தான். இந்த உடற்பயிற்சியை வச்சுதான் என்னுடைய சைனஸ், ஆஸ்மா, வீசிங், சளி பிரச்சனையை நான் குணப்படுத்திக்கிட்டேன். அதுக்கு அடுத்த ஸ்டெப் டயட். எதெல்லாம் முதல்ல சாப்பிடக்கூடாதோ அதை அவாய்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா இயற்கை உணவுகள், விரதங்கள் பண்ணி நம்மளை சுத்தப்படுத்திக்கணும், டீடாக்ஸ் பண்ணிக்கணும். சைனஸ், ஆஸ்மா, வீசிங், சளி பிரச்சனைக்கான டீடாக்ஸ் ப்ரோக்ராம் 30 நாள் அட்வான்ஸான பயிற்சி செப்டம்பர் 22 ஆரம்பிக்குது. ஜெனரல் டீடாக்ஸ் வெயிட் லாஸ்க்கு, குடல் சுத்தம் பண்ணிக்கிறதுக்கு, உடம்பு நல்லா ரிஜுவனேட் பண்ணிக்கிறதுக்கு அக்டோபர் 5 24 நாள் அட்வான்ஸான பயிற்சி ஆரம்பிக்குது. அக்டோபர் 15 பேசிக்கான டீடாக்ஸ் ப்ரோக்ராம். நீங்க இதுல ஜாயின் பண்ணி உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். உணவு முறை எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி உடற்பயிற்சியும் ரொம்ப முக்கியம். இன்னிலேருந்து ஆரம்பிங்க. உடற்பயிற்சி உங்களை மாற்றும், உங்க மனசை மாற்றும்.